நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி. வணக்கம் குருஜி. நேரம் கேளுங்க. ஹலோ கேளுங்க. வணக்கம் குருஜி. நேரம் அடுத்தவங்க வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க சார்? சென்னையில இருந்து பேசுறோம். யாருக்காக பார்க்கணும் சார்? எனக்காக. உங்க பேர் சொல்லுங்க சார். என்னோட பேர் ஆகாஷ். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 1998 1998 மார்ச் 24 மார்ச் 24 12:30 PM. 12:30 PM. ஆமா 12:30 PM. பிறந்தது வந்து ஸ்ரீலங்கா நாவலப்பிட்டி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். இல்ல குருஜி, ஜஸ்னா இல்ல. நாவலந்தீவு தானே? சாரி, நாவலந்தீவு தானே? இல்ல நாவலப்பிட்டி பக்கத்துல என்ன டிஸ்ட்ரிக்ட் அது? அது வந்து நுவரெலியான்னு போடலாம். நுவரெலியா. NUW தானே? ஆமா, NUW தான் நுவரெலியா. நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட். என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? மகர ராசி, திருவோண நட்சத்திரம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், மிதுன லக்னம். ஆமா, மிதுன லக்னம். இப்போ மிதுன லக்னம் 8ல் சுக்கிரன். இப்போ இலங்கையில் பிறந்த நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருக்கிறீங்க? இப்போ சென்னையில தான் இருக்கோம். சென்னையில் எவ்வளோ நாளாக இருக்கிறீங்க? சென்னை வந்து செட்டில் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ் ஆச்சு. சுக்கிர புக்தியில் இங்கே வந்துட்டோம். சுக்கிர புக்தியில் இங்கே வந்துட்டீங்க. 12ஆம் அதிபதி பயணத்தை கொடுத்துருக்கிறாரு, ராகுதச சுக்கிர புக்தியில். ஆனால் இந்த அமைப்பில் 12ல் சுபத்துவம். 12:30 மணின்றது ஆவரேஜ் டைமா எக்ஸாக்ட் டைமா? நீங்கள் வந்து 12:30 மணி அப்படின்னாலே வந்து ஆவரேஜ் டைம் தான். நீங்கள் வந்து 12ஆம் இடம் சுபத்துவமாக இல்லாமல் வேறு நாட்டுக்கு வர முடியாது. ஓகே. இல்ல, எனக்கு வந்து 1 மணி 1 நிமிஷம் தான். பட் அது வந்து 2006 வந்து டைம் 1/2 மணிக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. முன்னாடி சேஞ்ச் பண்ணாங்க 12:30க்கு. இந்த அமைப்பின்படி நான் உறுதியாக சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை 8-12 சுபத்துவத்தில் நான் நிரூபித்தவன். ஒவ்வொரு நாளும் என்கிட்ட 5 பேர் 10 பேர் வெளிநாட்டுக்காரங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இலங்கை தமிழ் சகோதரர்களே பேசுகிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு அம்மா லண்டன்லேருந்து என்னை நேராக வந்து பார்க்கணும்னு இன்றைக்கி என்னை பார்ப்பதற்காகவே லண்டன்லேருந்து ஒரு சகோதரி வந்து இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு போனாங்க. அந்த சகோதரி 5 பேர், நான், என்னுடைய கணவர், என்னுடைய 3 குழந்தைகளும் இங்கே பிறந்து வெளிநாட்டில் இருக்கிறோம். எங்களுடைய 5 பேருடைய ஜாதகத்திலே நீங்கள் சொன்ன 8-12 சுபத்துவம் இருக்குதுன்னு பேசிட்டு இப்போ தான் போகிறாங்க. இப்போ இந்த அமைப்பில் நீங்கள் இப்போ தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க. திரும்பி இதே மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் ஸ்ரீலங்கா போயிடுவீங்க, வெளிநாட்டிலலாம் இருக்க முடியாது. ஓகே. இப்போ இந்தியாவுக்கு எதுக்கு வந்தீங்க? செட்டில் ஆகிறதுக்கு வந்தீங்களா? ஆமாம், செட்டில் ஆகிட்டோம். செட்டில் 3 வருஷமாக செட்டில் ஆகிருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். கடக லக்னமாக இருந்தால் தான் இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழித்து 1:30 மணிக்கு இப்போ மேலே பிறந்திருந்தா தான் உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இந்தியாவில் செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதுவும் ராகுதசை வந்து உங்களுக்கு கடக லக்னமாக இருந்தால் தான் நீங்கள் இங்கே வெளிநாட்டில் வந்திருக்கணும். சரி, என்ன கேட்கணும் நீங்கள்? இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், உங்கள் நேரமே வந்து 1 மணி 1 நிமிஷம்னு சொல்கிறீங்க. ஓகே. ஆனால் அந்த நேரத்தில் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், 2006 சேஞ்ச் பண்ணாங்க. 2006 சேஞ்ச் பண்ணாங்களா? இதுவே ஒரு குழப்பம். இந்த மாதிரியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நேரத்தில் வந்து டைம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்ரீலங்கான்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் 1 மணினாலும் மிதுன லக்னம் தானே வருது. 1 மணினாலும் மிதுன லக்னம் தான். நான் இதுதான் பர்த் டைமை நான் நம்ப மாட்டேன். நான் வந்து என்னுடைய ஆய்வில் 8-12 சுபத்துவ விதி ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சத்தை கூட தோடும். எத்தனையோ பேருக்கு நான் பார்த்துருக்குறேன். இந்த விதி என்னை ஜோதிடத்தில் நிலைநிறுத்தும்னு சொல்லுவேன். இந்த மிதுன லக்னமாக நீங்கள் இருந்தீங்கன்னா திரும்பி நீங்கள் ஜாஃப்னா மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி இடத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் 3 வருஷமாக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே கடக லக்ன அமைப்புகள் சரராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு சுக்கிரன் முடிகிற நேரத்தில் கொடுத்துருக்கலாம். சரி, என்ன கேட்கணும் சொல்லுங்கள். நான் லக்னத்தை பேஸ் பண்ணி பலன் சொல்கிறேன். அதான் குருஜி, எனக்கு வந்து இப்போ நான் ஒர்க் வந்து நான் ஒரு 6 மந்த்ஸ் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸ் ஐடியா தான் இருக்கு. சரி. இப்போ அதான் எனக்கு வந்து பிஸ்னஸ் எப்படி, எந்த சுபத்துவத்தில் எப்படி, எந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகும், எப்போ நல்லா இருக்கும்னு கேட்குறேன். 2028 குருதசை. நான் சொல்கிற பலன்கள் 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம். அதையும் சொல்கிறேன். பிறந்த நேரம் கரெக்டாக இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி பின்னாடி வருதுன்னா நான் சொல்கிற பலன்கள் 1 மணி நேரம் முன்னாடி பின்னாடி போகும். உங்களுடைய அமைப்பில் நீங்கள் கடக லக்னமாக போட்டு பாருங்கள். உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க ஏன்னா குரு வந்து கடக லக்னமாக இருந்தால் 8-12ஆம் இடங்களில் தொடர்பு கொள்வார். அப்படி தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக குரு தசைக்கு முன்னாடி அச்சாரமாக ராகு தசைக்கு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடியே வெளிநாட்டுக்கு கொண்டு வந்துடுவார். இந்த அமைப்பின் அடிப்படையில் குரு தான் வந்து உங்களுக்கு வலிமையான ஒரு கிரகம்.
ரெண்டாவது சுக்கிரனும் சந்திரனும் ரொம்ப சேர்ந்துருக்கு. சந்திரன் வந்து சுபத்துவமாக இருக்கிறார். சந்திரனுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய நீர், ஜூஸு, பால், இது விவசாயம், காய்கறி, பழம், இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். குருதசை உண்மையிலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2027 ஆரம்பிக்கலாம் அல்லது 28 கூட ஆரம்பிக்கலாம். இது வந்து நீங்கள் மிதுன லக்கணத்தை கணக்கு பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ஜோதிடத்தில் நீச்சபங்க ராஜயோகமாக புதன் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அப்பா அம்மா விஷயங்கள், எப்போது நல்லா சந்தோஷமாக இருந்தீங்க, எப்போ கஷ்டமாக இருக்கிறீங்கன்றதை பார்த்து கண்டிப்பாக லக்னத்தை கண்டுபிடிச்சிட முடியும். என்னுடைய கணக்கின் அடிப்படையில் இப்போ நீங்கள் இங்கே நீடிச்சு இருந்தீங்கன்னா கடக லக்னமாக வந்துடுவீங்க. சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் செய்யலாம். சரியா? வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது கேட்கணுமா? இல்ல நான் நீங்க சொன்ன மாதிரி நான் அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ எனக்கு மிதுன லக்னத்தோட தான் கனெக்ட் ஆகுது. ராகுல உள்ள புத்திகள் எல்லாம் பாக்குறப்போ. சரி. அப்போ அதனாலதான் கேட்டேன். அப்படின்னா இப்போ பிசினஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி குரு திசையில சந்திரன் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களை தான் நீங்கள் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு குரு திசையில் அமையும். வாழ்க்கை சம்பவங்களை வச்சு லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணலாம். கொஞ்சம் அப்படியே நீங்களே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை வச்சு பாருங்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.